இப்போ நாம ஒரு திட்டம் போட்டு திருச்செந்தூர் போகலாங்கிற முடிவுல இருப்போம். ஆனா எல்லாராலையும் அப்படி போயிட முடியாது. முருகப்பெருமான் மனசு வச்சாதான் நம்ம திருச்செந்தூரே போக முடியும். அவன் மனசு வைக்கணும், இன்னாரு இந்த டயத்துல இந்த கோயிலுக்கு வரணும்னு சொல்லி முருகப்பெருமான் மனசு வச்சாதான் நம்ம திருச்செந்தூர் மண்ணையே மிதிக்க முடியுங்கிற ஐதீகம் இருக்கு. அதனால எல்லாராலையும் எப்போதும் போயிட முடியாது. நீங்க தினந்தோறும் முருகப்பெருமானை வேண்டுங்க. உன்னோட சன்னதிக்கு நான் வரணுப்பா, எனக்கு அருள் புரியுன்னு சொல்லி மனதார வேண்டுங்க. முருகனே உங்களை கூப்பிடுவான். நீங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். உங்க தலைவிதியே மங்களகரமா மாறப்போகுதுன்னு அர்த்தம். திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. குழந்தை பேர் தாமதமானுச்சுன்னா திருச்செந்தூர் போங்க, கண்டிப்பா விரைவில் குழந்தை பேர் கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் தாமதமானவங்க திருச்செந்தூர் போய் மனதார அந்த முருகப்பெருமானை வேண்டுங்க, கண்டிப்பா விரைவில் திருமணம் நடக்கும். வேலை வாய்ப்பு இல்லாதவங்க திருச்செந்தூர் போங்க, கண்டிப்பா அந்த வேலைவன் நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு வாங்கி தருவாங்க. உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும், வேலை கிடைக்கும், உடனே கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா திருச்செந்தூர் போங்க. அது மாதிரி சொந்த வீடு இல்லாதவங்க திருச்செந்தூர் போய் வேண்டுங்க, விரைவில் சொந்த வீடு அமையும். அதனால எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கொடுப்பவர் முருகப்பெருமான் மட்டும்தான். முருகப்பெருமான் சன்னதிக்கு போய் திருச்செந்தூர் வரணும்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணுங்க, அவனே உங்களை கூப்பிடுவான். போயிட்டு உங்க குறைகள் அங்க சொல்லுங்க, கண்டிப்பா நிறைவேறும். நீங்க எப்போதுமே நல்லா இருப்பீங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.